மோடியின் திட்டம், யோகியின் வேகம், மொத்தமாக மாறிய உத்தரப்பிரதேசம். ஆரம்பமே அதிரடி. ஒரு காலத்தில் உத்தரப்பிரதேசம் என்றால் அரசியல் கலவரம், பின்தங்கிய வளர்ச்சி என்ற பழைய படிமமே நினைவிருக்கும். ஆனால் யோகி பாஜக அரசு பதவியேற்ற பிறகு உத்தரப்பிரதேசம் இந்தியாவின் பாதுகாப்பு சக்தி மையமாக மாறியிருக்கிறது. பொருளாதார வளர்ச்சியில் வேகமாக வளர்ந்து வருகிறது. அதன் வளர்ச்சி இந்தியாவை மட்டுமல்ல, உலகை நோக்கி கர்ஜிக்க தொடங்கியிருக்கிறது. துப்பாக்கியின் நாதம், ஏவுகணையின் வேகம், தொழில்நுட்பத்தின் துல்லியம், இந்த மூன்றும் ஒன்றாக கூடும் இடமாக உத்தரப்பிரதேசம் மாறியுள்ளது. ஆத்ம நிர்பர் பாரத் என்ற வார்த்தை வெறும் முழக்கமாக அல்ல, இந்திய தொழில்களின் இயந்திர சத்தமாக ஒலிக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 2021ஆம் ஆண்டு அறிவித்த பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடங்கள் உத்தரப்பிரதேசத்தின் வரலாற்றை முற்றிலுமாக மாற்றிவிட்டன. ஆக்ரா முதல் லக்னோ வரை, அலிகார், சித்ரகூட், ஜான்சி, கான்பூர் என 6 முனைகளில் உருவாகும் இந்த பாதுகாப்பு வழித்தடம் இந்தியாவின் பாதுகாப்பு துடிப்பின் முதுகெலும்பாக வளர்ந்து வருகிறது. ஒரு காலத்தில் காய்ந்த நிலமாக இருந்த இடங்களில் இன்று ஏவுகணை ஒருங்கிணைப்பு மையங்கள் நிற்கின்றன. லக்னோவில் அமைந்துள்ள பிரம்மோஸ் ஏவுகணை வளாகம் இதற்கான மிகப்பெரிய சின்னம். 380 கோடி ரூபாய் செலவில் உருவான இந்த வளாகத்தில் ஆண்டுக்கு 80 முதல் 100 வரை சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் தயாராகின்றன. கண்ணிமைக்கும் நேரத்தில் இலக்கை அடையும் பிரம்மோஸ் இன்று மேட் இன் யூபி என்ற அடையாளத்துடன் இந்திய சக்தியை உலகுக்கு உணர்த்துகிறது. இது வெறும் ஏவுகணை உற்பத்தி அல்ல, நாட்டின் மைய பகுதியில் கூட மிக உயர்துல்லிய பாதுகாப்பு உற்பத்தி சாத்தியம் என்பதை நிரூபிக்கும் சவால் நிறைந்த சாதனை. 2027-28ற்குள் மட்டும் 3000 கோடி ரூபாய்க்கும் அதிக வருவாய் ஈட்டும் என கணிக்கப்படும் இந்த வளாகம் மாநில அரசின் வருவாய்க்கும் நேரடியாக வலு சேர்க்கிறது. ஒவ்வொரு பிரம்மோஸ் ஏவுகணையும் சுமார் 8 கோடி ரூபாய் GST வரியை ஈட்டுகிறது என்பது பாதுகாப்பும் பொருளாதாரமும் கைகோர்த்து நடக்கும் இந்த மாற்றத்தின் சாட்சி. ஏவுகணை மட்டுமல்ல, துப்பாக்கியும் இங்கே பேசுகிறது. அமேதியின் கோர்வாவில் AK-203 காலஷ்னிகோவ் தாக்குதல் துப்பாக்கிகள் இந்திய வீரர்களுக்காக உருவாகின்றன. கான்பூரில் அதானி டிஃபென்ஸ் வளாகத்தில் இந்த துப்பாக்கிகளுக்கு ஏற்ற 7.62 மில்லிமீட்டர் ரவுண்டுகள் உட்பட வெடிமருந்துகள் தயாராகின்றன. தெற்காசியாவின் மிகப்பெரிய வெடிமருந்து உற்பத்தி மையம் உத்தரப்பிரதேசத்தில் இயங்குவது இந்த மாநிலம் பாதுகாப்பு உற்பத்தியில் எவ்வளவு ஆழமாக வேரூன்றி உள்ளது என்பதை காட்டுகிறது. இந்த மாற்றத்தின் அடியில் இருப்பது வெறும் தொழிற்சாலைகள் அல்ல, மேம்பட்ட விரைவு சாலைகள், வலுவான தளவாட வலையமைப்பு, முதலீட்டாளர்களுக்கான கொள்கை ஸ்திரத்தன்மை, கடுமையான சட்டம் ஒழுங்கு, இவை அனைத்தும் சேர்ந்து உத்தரப்பிரதேசத்தை பாதுகாப்பு உற்பத்தியின் நம்பகமான தளமாக மாற்றியுள்ளன. கடலோர சார்பில்லாமல் சாலைகள் வழியாகவே ஆயுதங்களை நகர்த்தும் வசதி இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துகிறது. ஒரே மாநிலத்திற்குள் ஏவுகணை, துப்பாக்கி, வெடிமருந்து என அனைத்தும் உள்நாட்டிலேயே உருவாகும் போது அது வெறும் தொழில்துறை வளர்ச்சி அல்ல, அது ஒரு பாதுகாப்பு சூழல், அது ஒரு தேசிய சக்தி வாக்கியம். இன்று உத்தரப்பிரதேசம் அரசியல் தலைப்புச் செய்திகளில் மட்டுமல்ல, இந்தியாவின் பாதுகாப்பு வரலாற்றில் தங்க எழுத்துக்களில் இடம் பிடித்துக் கொண்டிருக்கிறது.